தன் குடும்பத்தை விட்டுவிட்டு நமக்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற உலக நாட்டிலே 2வது இடம் எந்த துறை என்றால் இந்த தமிழகத்தினுடைய காவல்துறை. என அன்பு உறவுகளுக்கு வணக்கம். காவல்துறை இருக்கா இல்ல போட்டியில் கள்ளிக்குடி காவல்துறை சார்பு ஆய்வாளர் தலைமையிலும் மற்றும் கிராம பொதுமக்கள் அன்போடு மருதுடைய பங்காளிகள் கூட்டம் போட்டு இந்த நாடகத்தை வைக்க வேண்டும் என்று ஒரு மனதோடு வெளியூர்ந்து வருகிற என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் பாசத்தோடு நடக்கக்கூடிய நாடகம் கதம்பம் என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் நடைபெறும். நடிபுச வேந்தன் நடிபுச மன்னன் அழகர் கோயில் 18ஆம் படி பெரிய கருப்பு 18 படியை விட்டு இங்கே காட்சி அளிப்பது போல் காட்சி தரக்கூடிய நபர் சோனாசாமி அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்க காத்துக்கொண்டார். அதனை தொடர்ந்து 18ஆம் படியான் கூட்டவனே அங்கே 2 படியிலிருந்து தவி ஓடுறார். கொல்லிமலை சின்ன கருப்பாக வேடம் பட்டு நடிக்க கொண்டு இருக்கின்ற என் அன்பு தம்பி சங்கர் சின்ன கருப்பாக நடிப்பார்கள். நகைச்சுவை மன்னர்கள் நகைச்சுவை மாமணி இந்த ஐயா முள்ளவட்டி அரைக்க முடியுமா? ஒரு 2 மணி நேரம் செய்தி விடி அதில் போட்டு தீய வச்சு விட்டுருவாங்க. வானே மெதுவாவா 80ல் வா பார்ப்போம். வராது ஓட தெரியாதுங்க. எங்கள் 100ல் பார்ப்பாங்க. இப்படி தாண்டா ஊரில் ஏற்றி விடுவாங்க. அவன் முத பைக்கு பழகிட்டே இருப்பேன். அவங்கள 4 இலவட்டம் போய் திருகுனா வேமா போமாக்க அவன் விடுங்க அப்போ வைவார் எங்கே 100ல் போவேன் 108ல் போயிடுவேன். நம்மளால இழுத்து விட்டு போயிடுவாங்க. வானே வானே ஓட்டுநர்கள் அத்தனை பேருமே 18ஆம் படி கருப்பேன் வாழ்த்துக்கிறேன் சிங்கம். உண்மையிலே தம்பி இருப்பான். அவனுக்கு என்ன வகமானம். அந்தந்த லாரி குட்டி ஓட்டு கொண்டு வராங்க. அது லாரி குட்டி தான். காலை செம்புரியாடு ஏத்தனதுல ஆளு உட்காந்துருக்கே மூத்திரவாடை அடிக்காதானே புழுக்க பயலுகடா. ஓட்டுநர்கள் அத்தனை பேருமே எல்லையை காக்கக்கூடிய கருப்பனுக்கு சமம் என்று ஏன் எம்கேஆர் சொல்றேன்னா, பயணிக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் கவலை மறந்து தூங்கலாம். அதை ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள் தன் குடும்பத்தை கவலையோடு நினைத்ததனால்தான் ஒவ்வொரு பயணமும் வெற்றிகரமாக அமையும். ஒரு பிள்ளைக்கும் புரியல கைதட்டலாம். நகைச்சுவை மன்னர்கள் 6 மாச குழந்தையை என்னிடம் கொடுத்தாலும் அது அறிவு சார்ந்த நடிகன் ஆக்கக்கூடிய திறமை எனக்கு இருக்கு. காரணம் என்னுடைய சாமி அருள். நமது குராயூர் அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறான் என்னுடைய அக்கா மகன் நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமன் ஆனந்த். சிறு வயதிலிருந்து என்னை பார்த்து நான் தூக்கி வளர்த்த பிள்ளைதான் ஆனந்த். என்னை பார்த்தா ஆனந்த பார்க்கலாம். அதுல 4 பேர் ஏற்றி விட்டாங்க சின்ன எம்கேஆர். எங்கிட்ட பிழைத்து கொள்ளட்டும், நான் நல்லா இருப்பார்கள் எல்லாருமே. மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக்கொண்டிருக்காங்க. 3.4 அடி உயரம், 142 கிலோ வெயிட், ஆயிருப்பது 1/2 கிலோ, ஓதம் 3 கிலோ. என் செல்ல மாணவன். விரை விளையாட்டு என்றால் ஜல்லிக்கட்டு. அதுக்கு பேரு போனது 1 அலங்காநல்லூர், 2வது பாலமேடு. அந்த பாலமேடு மண்ணு ஏற்கனவே பேரான பூமிக்கு இந்த பச்சை குழந்தையும் பேர் சேர்த்து வந்து கொண்டிருக்கிறார் என்னுடைய செல்ல மாணவன் பாலமேடு பப்ளு. மற்றும் ஒரு நகைச்சுவை நடிகராக எங்க அண்ணே உட்காந்துருக்கு பாம்பாட்டி முருகா அண்ணே. அது 2 மேடை எது பண்ணே, அது லேசா வெதர்ல டான்ஸ் அடிச்சதுனால வேணாம். பாம்பாட்டி சனிமுனி அது நான் தான் வச்சேன். இவனுக்கு நான் தான் பேர் வச்சேன். ஆடல் அரசி அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகைகள் மணப்பாறையை சேர்ந்த சாந்தி அவர்கள் ஒரு நடன மங்கை. அதனை தொடர்ந்து இடுப்பு மட்டும் 70 நிமிஷம் ஆட்டுவா. கிரைண்டருக்கு பிறந்தவன் மைலாங். மைலாங்னா எங்க யாருப்பா குலாயா ஆளா சந்தான லட்சுமி அவர்கள் மற்றொரு நடன மங்கை. ஆறுமணிய கலையரசு, பின்பாட்டு இசையமுது என் அன்பு தம்பி. அரசு வேலை வாத்தியார வேலை கிடைத்தால் நான் போக மாட்டேன். அவங்க அப்பா
பெருங்கொண்ட ஒரு நாடக கலைஞர். இதுல கஷ்டப்பட்டு தான் இவனை வாத்தியாருக்கு படிக்க வச்சார் என் தம்பிய. ஆனால் அதே கஷ்டத்தை நான் உணரணும், அதே கலைகளை நானும் சாதிக்கணும் என்று நினைத்தான். பெத்த தாய் தகப்பன் செய்யக்கூடிய தொழிலை என்ன தொழில் என்று பேசக்கூடிய தம்பிகள்லாம் இருக்கும் காலத்திலே என் அன்பு தம்பி கைகாட்டிய சேர்ந்த வாத்தியார் பெருந்தகை கலைமணி அவர்கள் ஆறுமணியம் பின்பாடல் கலை தெய்வத்தின் திருமகனாம் தேவர்க்குள்ள புன்மகனா தென்னாட்டில் பிறந்தாரடி கண்ணம்மா கண்ணம்மா அவர் தெய்வீக திருமகனாம் சொல்லம்மா சொல்லம்மா தெய்வீக திருமகனா சொல்லம்மா சொல்லம்மா தெய்வத்தின் திருமகனாம் தேவர்க்குள்ள புன்மகனா தெய்வத்தின் திருமகனாம் தேவர்க்குள்ள புன்மகனா தென்னாட்டில் பிறந்தாரடி கண்ணம்மா கண்ணம்மா தென்னாட்டில் பிறந்தாரடி கண்ணம்மா கண்ணம்மா தேவர் தெய்வீக திருமகனாம் சொல்லம்மா சொல்லம்மா அவர்தான் தெய்வீக திருமகனாம் சொல்லம்மா சொல்லம்மா நாட்டுக்கு உழைத்தாரடி நாட்டுக்கு உழைத்தாரடி நம்ம முத்துராமலிங்கம் நாட்டுக்கு உழைத்தாரடி நம்ம முத்துராமலிங்கம் நல்லவரை காணுமடி கண்ணம்மா கண்ணம்மா நல்லவரை காணுமடி கண்ணம்மா கண்ணம்மா அவர்தான் உண்மையான மணி விளக்கு புண்ணம்மா புண்ணம்மா அவர்தான் உண்மையான மணி விளக்கு புண்ணம்மா புண்ணம்மா தெய்வத்தின் தெய்வத்தின் திருமகனாம் தேவர்க்குள்ள புன்மகனாம் தென்னாட்டில் பிறந்தாரடி கண்ணம்மா கண்ணம்மா தெய்வீக திருமகனாம் சொல்லம்மா சொல்லம்மா ஊருக்கு உழைத்தாரடி ஊருக்கு உழைத்தாரடி உக்கிர பாண்டி பெத்த மகே உழைத்தாரடி உக்கிர பாண்டி பெத்த மகன் உத்தமரை காணுமடி கண்ணம்மா கண்ணம்மா உத்தமரை காணுமடி கண்ணம்மா கண்ணம்மா அவர்தான் உண்மையான தெய்வமடி பொன்னம்மா பொன்னம்மா அவர்தான் உண்மையான தெய்வமடி பொன்னம்மா பொன்னம்மா தெய்வத்தின் திருமகனாம் தேவர்க்குள்ள பொன்மகனா தெய்வத்தின் திருமகனாம் தேவர்க்குள்ள பொன்மகனா தென்னாட்டில் பிறந்தாரடி கண்ணம்மா கண்ணம்மா தென்னாட்டில் பிறந்தாரடி கண்ணம்மா கண்ணம்மா தெய்வீக திருமகனாம் சொல்லம்மா சொல்லம்மா அவர்தான் தெய்வீக திருமகனா சொல்லம்மா சொல்லம்மா நன்றி 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 மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்கத்துவா கோட்டைக்கடை குமரன் நாடக உலகத்திலே 200க்கும் மேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்தியை உருவாக்கின ஒரு வாத்தியார் யாருன்னா மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் மானாமதுரை அருகாமல் உள்ள அரசோகுலம் மண்ணின் மைந்தன் இந்த அகமுடியார் வம்சத்தில் பிறந்தவர் தான் எங்க சித்தப்பா டிவி ஜெயம் அவர்கள். அவருடைய மாணவர் தான் என் அன்பு தம்பி. சிறு வயதிலிருந்தே கலைஞானம். இவன் எந்த ஊருக்கு செல்கிறானோ அந்த ஊரிலே ஒரு முத்திரை பதித்து விட்டுத்தான் வருவான். மிருதங்க சக்கரவர்த்தி சூப்பர் என்று ஒரு கைதட்டு கொடுக்கலாம் தம்பி. என்னுடைய அன்பு சித்தப்பு தோப்பூர், அவரை பத்தி சொல்லணும். சித்தப்பா பழனி சித்தப்பா பழபிஷேகம்மா பழனியில பண்டார வேடம்மா கழுகுமலை. அவரோட தானாதிபதி பிள்ளை போட்டார் இவருடைய தந்தையார். என்னுடைய சித்தப்பா பழனி அவரோட நான் அதிக நாடகம் ஆடியிருக்கிறேன் என்பது எனக்கும் பெருமை. ஒரு கலை வாரிசு தான் என் தம்பி. தோப்பூர் மண்ணுக்கும் இந்த அகமுடியார் வம்சத்துக்கும் சின்னஞ்சிறுவனாக இருந்து ஒரு இளைஞன் பேர் சேர்க்கிறான் என்றார். உன்னை நான் வணங்குறேன்டா என் தம்பி, வாழ்த்துக்க. என் அன்பு தம்பி தோப்பூர் மருது அவர்கள், இந்த பேரே உனக்கு பல லட்சம் விருதுக்கு சமம்டா. தோப்பூர் மருது அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள்.
பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி. நிறைய வண்டி மாடு ரேசு பார்த்துருப்பீங்க. இந்த வண்டி மாடு ரேசு பத்துறதுக்கு இவன் தான் முக்கிய காரணம். அத்தனை மாடுகள் சாணியை அள்ளுவான், திறமையான வாவோடு. என் அன்பு தம்பி, நமது அன்பு தம்பி திருச்சி மாவட்டம் பொன்னமராதி தாலுகா விருதுநகர் ஒன்றியம் மதுரை பஞ்சாயத்து எண்டபுலி மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டு இருக்கிறான். உனக்கே லூஸ் ஆயிருக்குமே, நீ பிறந்ததே பெரியாஜ் தான பிரயத்தி நீ கூதிமேனே. என் அன்பு தம்பி எண்டபுலி மண்ணுக்கு இந்த ஒத்த கொட்டை எடுத்த புள்ளி பெருமை சேர்த்து கொண்டு இருக்கிறான். மணிக்கு ஒரு அடி அடிப்பேன். எனக்கு அப்பா போர் போடுற மிஷின் வச்சிருக்காரு, அதே மணிவேல். மணிவேல் அவர்கள் ஆல்ரவுண்டை அடிப்பார்கள். ஐயனாரு மோசமான தெய்வம், காசு லெவிக்காத உனக்கு என்ன அடிக்கிற முண்டை. ஆல்ரவுண்டு அடியானா தாயமூலம் முத்துமாரி ஒரு தீச்சட்டி அடி அடிச்சுட்டு இருக்காண்டா கலையா. அப்ப தெரிஞ்சு வச்சு தீச்சட்டிக்கு மட்டும்தான் அடிப்பேன். தம்பி, அந்த ரவுண்டா இருக்குல்ல, அந்த லாரி ஸ்டேரிங் அதை எடு. இந்த வண்டி அல்ல, நீர்மலைக்கு அட்ரா, நான் சொல்றது மாதிரி அடிக்கணும். கொராயூர் மருதுடைய ஐயனார் கோயில் பங்காளிய உன்னை கூப்பிட்டுருக்காங்க சூம்புறதுக்கு, சாமி குதிரை அடுப்புக்கு. நீ அடிக்கணும். ஒரு வெயிட்டான ஆளு, 2.5 லட்சம் சம்பளம், கூலிப்பூ உன் காசுல வாங்கிக்கிறணும். அப்புறம் நான் குனிய வச்சுட்டு ரிவல்ஸ் அடி வச்சிருவேன். ரிவல்ஸ் முடியாட்டாலும் சைலன்ஸை புனிக்கிட்டு உள்ள விட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒழுக்கமா அடிக்கல. 2.5 லட்சம் சம்பளம். அன்னைக்கு கடுமையான முகூர்த்தம். நீ ஒரு ஆளு தான், அது நீ தண்ணியை போட்டு படுத்து கிடந்தோ நீ தூக்கிட்டு வந்துட்டேன். அடி, ஒரு அடி அடிப்பு. காசை கொடுத்துருங்க. இப்போ 2.5 லட்சத்துக்கு பாரு, கை ஒடிஞ்சாலும் பரவாயில்ல, பிளாஸ்டிக் கை பொறுத்துக்கிறோம்னு அடிக்கிறேன். இப்போ எங்கூர் இளையாங்குடிக்கு பக்கத்தில் கொத்தப்பண்ண முனியா கோயில் ஒரு ஆள் தான் சாமியும் போறாரு பாவம். அவருக்கு சட்டி வேட்டி தட்டி நீ தான் எடுத்து கொடுக்கணும். 12,000 ரூபா சம்பளம். கருவல்ல அடிச்சுக்கிட்டு நீ அங்கிட்டு போய் மண்டி விட்டு அடிச்சுக்கலாம். 12,000 ரூபாய்க்கு அடிப்பு. சாமி கும்பிடாம அவன் இறந்துருக்கலாம். பாம்பாட்டி முருக அண்ணே இந்த இருக்கு அண்ணே, அவ ஊர் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கருப்பன் கோயில் இருக்கான். அதுக்கு அது சட்டி எடுக்குது, காசு கிடையாது. நான் தான் சட்டியே வாங்கி கொடுக்குறேன், தீச்சட்டியை. நீ சும்மா வர்ற, ஆனால் கணேஷ் கோயில வாங்கி தருவேன். கணேஷ் கோயில ஒரே ஒரு புளிப்பு ஒரு சூம்பு, காசே இல்லை. அடிப்பா அண்ணே முருகன்டா. டே சனிமுனி அறா அறா அண்ணே பாருண்ணே, அவனை என்னமோ சொன்னேன் பாரு, எத்த தண்டியை தூக்கி அடிக்கிறான் பாரு, நம்ம அண்ணன்டா. அறா என்னப்பா, நீ சட்டி எடுக்க வேணா, வீட்டுக்கு போ. சட்டி அங்கனே வச்சுட்டு ஊதிக்கிட்டே இரு தம்பி, இலவசம்னா அவ்வளோதானா. இதுல இருந்து என்ன தெரியுமா, நீங்களும் அப்படித்தான். ஒரு விஷயம் அண்ணே, கொஞ்சம் வானே, உன் காலில் கும்பிட்டு வந்து நான் விபூதி வாங்கினேன். அவன் வாழ்க்கையில் நீ ரொம்ப அடிபட்டுருப்ப போலையே, எதுக்கு எடுத்தாலும் கை தட்டி, என் சிங்கா என் சாமி நீ நல்லா இருக்கணும், உனக்கு கவட்டுக்குள்ளே எந்த பத்து வரக்கூடாது, உன் கொட்டை அப்படியே இருக்கணும், சூம்பக்கூடாது. தம்பி என்ன சொன்னேன் மறந்து வச்சா. யானை இல்லைப்பா, யானை கதை சொல்ல முடியாது, மடுவில் புண்ணு சொல்லவா.
என் தம்பிகளுக்காக சொல்லி விடுறேன். இதை எப்போ இந்த கதையை நீங்கள் செல்லில் பார்க்கணும்னா, ஆய் வரும்போது முக்குற மாதிரி இருக்குல்ல, அந்த டைம் அதை பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக மோசன் போகும், யூரின் நல்லா சுரக்கும், இருமல் வராது, தடுமம் பிடிக்காது. யானை கதை இவ்வளோ கருத்துக்கு சொன்னேன், ஒரு வய கேட்கல. யானை கதையா, சரி சொல்லி விடுவான். ஒரு யானை, அந்த யானை இங்கே கிடையாது, அவட பழக்காடு. நீந்திரம்பழமாக சாப்பிட்டு நல்ல கப்ளிங் மட்டும் 8 அடி 12.5 கிலோ பேக்கில் தொங்குது. அப்புறம் என் தம்பியில சமாளிக்க நான் என்ன செய்வேன்? காரியாவட்டிக்கு வந்துருச்சு, அதுக்கு ரூட்டு தெரியல. மண்டல் நகரில் கேட்டிருக்கு ஒரு இந்திக்காரன்ட்ட, அவன் சைடா போ அப்படி சொல்லியிருக்கேன். யானை வந்துருச்சு, காரியாவட்டி வந்துருச்சு. காரியாவட்டி வந்தா இங்கே ஒரு எலி. காரியாவட்டி பஸ் ஸ்டாண்டில், அது தூத்துக்குடிக்கு போகணும், அங்கே வெயிட் பண்ணுது அந்த எலி. யானையை பார்த்தோன்னே, கப்ளிங் பார்த்தோன்னே அதுக்கு நீர் கசிவு ஏற்பட்டுச்சு. போய் யானைகிட்ட கேட்குது, யானை ஒரு தடவை பலாயில் ட்ரில் போட்டுக்கிறேன். யானை சொன்னிச்சு, இது தேக்கு, நீ சின்ன ட்ரில்லாக வச்சுருக்க, அப்படி மாத்திரை ஓட்டு நீக்கிறோ ட்ரை பண்ணுறேன். சரி முண்டைங்கன்னு வேணாம், ஏன்னா காரியாவட்டி பூரா குறையாத ஆளுகள்லாம் வேலைக்கு வருவாங்க. அதில் கொத்தனார் வந்தாங்கன்னா மட்டக்கம்பை கூட உள்ளே விட்டு நீர் மட்டத்தை பார்ப்பாங்க. சில பேர் தூக்கொண்டை உள்ளே விட்டுட்டு கயிறை காணாமல் உள்ளே தேடி உள்ளே நுழைஞ்சிருவேன் கப்ளிங்குள்ளே. நோ, காரியாவட்டி அவுட்டில் ஒரு தென்னந்தோப்பு இருக்கு, அங்கே வா, 24 மணி நேரமும் போர் போட்டுக்கிட்டே இருக்க. சரின்னு யானை நிற்கிது, இந்த காமெடியை கருத்து விட்டுருவேன் அந்த வண்டிக்கார. யானை நிற்கிது, எலி போய் 3 மணி நேரமாக சுற்றி பார்க்குது, முட்டை கப்ளிங் தெரியல, கண்டுபிடிச்சிருச்சு. போப்பா, என் காமெடியை கெடுத்தியாப்பா, நீ நல்லா ஹோட்டலுக்கு வந்திருந்தா சிங்கினா சிங்கி அடியா, சிரிச்சா நெத்தி அடியா, மஞ்சி வளைஞ்சு கும்மி அடியா, அடியா சிங்கினா சிங்கி அடியா. அந்த பாட்டு தானே ஓடுது. எப்படி கண்டுபிடிச்சேன் பார்த்தியா? ஆமாடா, ஆளே இல்லை, யாருக்கு யாருன்னு அடிக்கிற? ஓ, வண்டி இழுக்கலையா? யானை கதை. ஒரு வழியா எலி பார்த்துருச்சு கப்ளிங்க, மெதுவா ட்ரை பண்ணுது, ட்ரில் போடுற கப்ளிங்கில் மெதுவா செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு இந்த எலி. அப்போ அந்த யானை கிரகத்துக்கு ஒரு இளநீ தலையில விழுந்துருச்சு. யானை தலையில. யானை ஆ, எலி ரொம்ப வலிக்குதா, மெதுவா செய்யவா? இப்போ உங்களுக்கு சந்தோஷமாப்பா? சிறந்த முறையிலே இங்கே சீன்தாளம் அமைத்துக் கொண்டிருக்கிற தம்பி குருசாமி அவர்களை, உப்புலியா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்ல மடுவு பப்புல அண்ணனா. தம்பி அண்ணே, புறாயூருக்கு என்ன வேலைக்கு வந்திய? தாளம் போட வந்தேனே. அப்படியா? ஏன் கழட்டி போட்டு முண்டமா அவன்? தாளத்தை எடுத்துட்டு வாங்க மிஸ்டர் சான்சினா. அல்லுதடா சிமெண்ட் முடியலாம், கொன்றுவேன். பேக் சாப்பிட்டு கொன்றுவேன். தாளம் போடணும். சரி, நான் பாடுற பாட்டுக்கு. சரி. ஏதோ என்னது? ஏதோ என்னதுண்ணே? தம்பி பல்ல விளக்கிட்டு கொப்பிடிச்சுக்கிட்டு அறைவேன் உன்னைய. என்ன பாடணும் அதை பாடணும். சரி. சிட்டான் சிட்டாங்குருவி அதுக்கு தானே அடாமா ஓடு. அம்மா சூப்பர் சிங்கர் முத்துச்சிருப்பி புறாயூர்ல பாடி விருது வாங்க போறாரு. போமுண்ட கசடு முண்டை, அது நீ பாடக்கூடாது. குட் பாய், பாடக்கூடாது. சரிண்ணே. எத்து பிள்ளை கட்டிங்கள பிள்ளை புரிச்சுக்கிட்டே அறைவேன், பாடக்கூடாது. சரி, நான் நக்கருக்க வந்தேன். என்னடா இந்த எலி இது மாதிரியே இருக்கு, என்னடா 2000 சம்பளம் வாங்குறாங்க, இதை கொஞ்சம் நீளமா செய்யணும். நீளமா செஞ்சா டயலாக் தெரியல பொத்து இந்த இருக்குல்ல, இதை வச்சுக்கிட்டு குபுர குயில் செவளம் பார்த்து படிக்குது பாட்டு. புருல கொண்டியா? அப்போ உன்னை நேரம் செல்ல ஜோலியை முடிச்சிடுறேன். அடுத்த லாரி போட்டேன் வரலவா, தயவு செய்து அந்த லாரியை தயவு செய்து அந்த ரோட்ல போங்கப்பா, வாங்க போ. அங்க வர வேண்டிய நில்லு.
அந்த கார்காரன் இல்லைங்கண்ணே, லாரி 120 போவேமா, மெதுவானே, வரலவா வரலவா, ரைட் ரைட் எடுத்து ஏறி. லெஃப்ட் எடுத்து வரவும். என்ன தொண்டை முண்டை எருவு மாட்டு ஜானி ஓட்டுற மாதிரி வேந்தா ஒண்ணுமே இருக்காது. டிரைவர் ஆக்சிடென்ட் மட்டும் பார்க்கணும். காலை எடுத்துரு, கிளச்சம் மிதி, ஃபர்ஸ்ட் கியர்ல போட்டானே, திணற விடாத. ஏன் வண்டி பாது, ஏன் வண்டி, என் டிரைவர் பாரு காக்கி சட்டை போட்டு பாப்பல, அவரு நம்ம வண்டி டிரைவர் தான். ஏன் டிரைவர் வந்து சாதாரண ஆளா இல்லை? என் சிங்கம் அல்ற புள்ளி என் தம்பி சிலம்ப போய் பாரு, என்னைக்கு பிஞ்சக்காட்டில் விட்டு உழவடிக்க போறானா. வாழ்த்துக்கள், கரெக்டா போடணும். சின்னுக்கான் சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தா மேடையிலே ஆட்டமாட. எதுக்கு எடுத்தாலும் முண்டை பூ பூன்றேன். அதனை தொடர்ந்து தெல தெளிவாக ஒளி சூப்பர்ப்பா, மை செட் சூப்பர், ஒளி ஒளி அமைப்பு சரி. அம்மன் சவுண்ட் சர்வீஸ் கள்ளிக்குடி, அம்மன் சேர்த்து கொண்டிருக்கீங்க சரி. அம்மன் சவுண்ட் சர்வீஸ் கள்ளிக்குடி, கொட்டகை அமைப்பு சுந்தராஜ் அம்பலம் மகன் முருகன் கே சென்னம்பட்டி கொட்டகை, அருமையான கொட்டகை, சிமுண்டு மாடையே போட்டிருக்காப்புல. கொட்டகை எங்கே போட்டிருக்காரு? கொட்டை எங்கனே எங்கே போட்டார்? நல்லா இருக்கு. நாடகத்தை காண வருகவர்கன இரு கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள் மருதூர் ஐயனார் கோவில் பங்காளிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் குராயூர் அத்தனை உறவுகளுக்கு நன்றி கூறி யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற தம்பி காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கைதட்டு கிடைக்குமா? குறிநந்தல் அன்பு புத்திரு பாண்டிக்கு ஒரு கைதட்டு கிடைக்குமா? கிடைக்குமா? உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவர் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம், என்னுடைய வாத்தியார், விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணி தேவருடைய மாணவனும், நாம் பிறந்த சொந்த ஊர் சிவகங்கை சீமை, சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் விவசாயி மகன் என்பது எனக்கு பெருமை. கொச்சுகுளம் கிராமத்திலே MKR அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர், உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR பவுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். போயிட்டு 2 டான்ஸ் வரும் தம்பியெல்லாம், பொம்பளையாள் ஊராமே இந்த வயிற்று பொழப்புக்காகத்தேன். 2 பொம்பளையாள் வரும், அது வாட்டுக்கு ஆடுங்க, நீங்கள் வாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு இருங்க, கைதட்டு அடிச்சுக்கிட்டு இருங்கன்னு. அதில் எதுவும் சொல்ல வேணா, 2 பொம்பளை ஆடும்போது நான் வந்துடுவேன், நம்ம ஸ்டூடெண்ட் வந்துடுவாங்க. அப்புறமேல தான் கஜா கஜா கஜா. அதுக்கப்புறம் கருப்பை வந்து இறங்க, கருப்பு சாமி முடிஞ்சவொடனே கோடாங்கிய வருவேன். நாடகம் 3 மணிக்குள்ள முடிஞ்சிடும். இந்த நாடகம் அவ்வளோதான், யாரும் போயிடக்கூடாது. நாளைக்கு லீவு தானே ப்ரோ, இப்போ வந்துடுறேன், ஒரு 10 நிமிஷம் போயிட்டு வருமா? டான்ஸுக்கார பிள்ளைகளே ரெடிதானா, உள்ள வந்து வர போறேன் முடிச்சிட்டேன்னா, பவடைய கட்டிட்டீங்களா, பவுடர போட்டுட்டீங்களா, சீக்கிரம் வெளிய வாங்கம்மா, டான்ஸுக்கார பிள்ளைகளே ரெடிதானா, உள்ள வந்து 10 நிமிஷம் ஆடுறேனோ, நீங்க வாங்க 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 சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க, நான் போயிட்டு வாரேன் போயிட்டு வாரே, ஒரு 10 நிமிஷத்துல வெளிய வாரேன்.